கஷ்டப்படுறப்ப உதவி பண்றது இல்ல, ஏதாவது ஒரு ஜீவத்தை போய் வதைக்கிறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவம் அப்படின்னு உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. நாமளும் இந்த மார்க்கத்துக்கு வர்றது முன்னாடி வரைக்கும் நாமளும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தோம். அன்னதானம் செஞ்சோம்னா புண்ணியம். சோ அப்படிலாம் நினைச்சோம். ஒருத்தவங்க போய் ஹெல்ப் பண்ணனா நமக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிலாம் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அது வந்து புண்ணியம் கிடையாது. அதெல்லாம் இந்த உலக மாயை, மாயையில இருக்க புண்ணியம். சோ அது நமக்கு எந்த ஒரு விதமான ஹெல்ப்பும் பண்ணாது. அப்ப உண்மையான புண்ணியம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனோட நம்ம போய் சேரணும். அதுக்கு ஒரு மேலான நிலைமையா இருக்கக்கூடியதுதான் அந்த புண்ணியம். இப்ப இந்த புண்ணியத்தை செஞ்சா நமக்கு மோட்சம் கிடைச்சிரும். மோட்சம்னா என்ன? அந்த ஈஸ்வரன் கூட போய் சேரும் இல்லையா? அப்ப அந்த ஈஸ்வரன் கூட சேரக்கூடிய ஒரு மேலான நிலைமைதான் இந்த புண்ணியம் சொல்றது நமக்கு கொடுக்குது. சோ அப்ப இந்த புண்ணியம்னா என்ன? அது எப்படி நமக்கு ஈஸ்வரன் கிட்ட போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்னா, நமக்குள்ள பிரம்மரந்திரத்தை சதா சர்வ காலமும் தாக்குகின்ற அறிவா இருக்கக்கூடிய ஒரு வாயு இருக்கு இல்லையா, சமீரணன். அந்த சமீரணன் தான் புண்ணியம். அந்த சமீரணன் தான் பிரம்மரந்தத்தை போய் தட்டிக்கிட்டே இருக்கு. எடை விடுறதே இல்ல, கேப்பே கிடையாது, கண்டினியூஸா தட்டுது. தட்டி 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 என்ன பண்ணுது? திறந்துரும். சோ அது திறந்துருச்சுன்னா அந்த ஜீவன் ஈஸ்வரனோட போய் சேர்ந்துரும். சோ அப்ப அப்படிப்பட்ட அந்த வேலையை தான் புண்ணியம்னு சொல்றாரு சாமி. சோ இந்த வேலையை செஞ்சாதான் இந்த ஜீவன் போய் ஈஸ்வரன் இடத்துல ஐக்கியமாகும். அதனால இந்த வேலை செய்யக்கூடியது அந்த அறிவா இருக்கக்கூடிய சமிரன் வாயு அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப இந்த வெளியில போகக்கூடிய அந்த ஜீவனை தனக்குள்ள சேர்ப்பதற்கு அறிவா இருக்கின்ற வாயுவினால் இடைவிடாமல் தாக்கி கொண்டு செய்யப்படுகிற அந்த வேலைக்கு தான் புண்ணியம்னு பேரு. சோ அப்ப நமக்கு உள்ள வெளிய சுவாசம் இல்லாம மேலும் கீழும் உள்ளுக்குள்ளே தானாவே சமீரணன் கதி நடக்கும் பொழுது, சோ அந்த கதியை தான் வந்து சாமி என்ன சொல்றாரு? புண்ணியம் அப்படின்னு சொல்றாரு. அந்த புண்ணியம் தான் உயர்ந்த பதவியா ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதாவது சதா சமயமும் மேல்கதியுடன் ஈஸ்வரனிடத்தில் ஈரணம் செஞ்சு கொண்டிருக்கிறது. இப்ப இந்த சமீரனோட வேலை என்னன்னா, அந்த பிரம்மரந்திரத்தை போய் தட்டிக்கிட்டே இருக்குது இல்லையா, அப்ப தொட்டுக்கிட்டே இருக்கு. எல்லா நேரத்திலையும் அந்த இறைவனை ஈஸ்வரனை தொட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா. சோ அப்ப உயர்ந்த பதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால்தான் புண்ணியோத்கிருஷ்டம் அந்த ராஜாவாகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சமீரன் கதி நடந்தாதான் அவன் ராஜா. அப்படி இல்லைன்னா இந்த உலகத்துல சொல்றாங்கல்ல ராஜான்னு, அவங்க எல்லாம் ராஜா கிடையாது. யார் யாருக்கெல்லாம் இந்த சமீரன் கதி தானாவே மேலும் கீழும் நடனம் செய்கிறதோ, பிரம்மரந்தரை தாக்கி கொண்டிருக்கிறதோ இல்ல தொட்டு கொண்டிருக்கின்றதோ, சோ அவன்தான் இருக்கிறதுலே புண்ணிய சரீரி, அவன்தான் ராஜா அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப புண்ணியத்தால் உயர்ந்த பதவி அடைந்த சரீரிகள். புண்ணியம்னா இப்ப நம்ம பார்த்துட்டோம், அந்த ஜீவசக்தியான அந்த சமீரணன் அதுதான் புண்ணியம். அப்ப அந்த சமீரணனால உயர்ந்த பதவிய அடையுது. யாரு அடையுதுன்னா சரீரிகள், அதாவது ஜீவசக்தியான வாயு ஜீவன். அது வந்து அந்த ஈஸ்வரனா மாறுது இல்லையா. இப்ப இந்த சமீரணன் நடக்கும் பொழுது அது பிரம்மரந்திரத்தை தட்டி திறக்குது. இது புண்ணிய வேலை. இந்த வேலையை செஞ்சா ஜீவன் என்ன பண்ணுது? சிவனா மாறிடுது. சோ அதனாலதான் புண்ணியத்தால் உயர்ந்த பதவி. அப்ப ஜீவனா இருக்கக்கூடியது இந்த சமீரன் கதி கிடைச்சுது, மேல்கதி கிடைச்சுது அப்படின்னா அது என்ன ஆகுது? உயர்ந்த பதவியா மாறிடுது, ஈஸ்வரனா மாறிடுது. சோ இந்த சமீரன் என்ன பண்ணுது? எனி டைம் வந்து பிரம்மரந்திரத்தை தாக்கிக்கிட்டு இருக்குது. சோ அப்ப அந்த மாதிரி நடக்கக்குள்ளதான் அவன் ராஜா. அதனாலதான் அந்த ராஜாவை கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. சமீரனை நடந்தா பிரம்மரந்திரம் கண்டிப்பா தட்டி திறந்துரும். திறந்துட்டா இந்த ஜீவன் ஈஸ்வரனா ஆயிடுது. ஜீவன்ற நிலையில இருந்து அது உயர்ந்த பதவிக்கு போயிருது. உயர்ந்த பதவி இந்த உலகத்துல எது அப்படின்னா அந்த ஈஸ்வரன் தானே, ராஜா தானே. சோ அதனாலதான் ராஜா கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு காரணம். சரி, இப்ப சுகிர்தம் பார்த்தாச்சு, புண்ணியம் பார்த்தாச்சு. அப்ப என்னது?
நமக்குள்ள இருக்கிற ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம உள்ளுக்குள்ளே மேலும் கீழும் நடத்தி பிரம்மரந்திரத்தை தாக்கி கொண்டிருக்கின்ற அந்த அறிவா இருக்கக்கூடிய வாயுக்கு தான் புண்ணியம். அதுதான் ராஜா, அதுதான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்ப துஷ்கிருதம்னா என்ன? துஷ்கிருதம்னா என்னன்னா, நம்ம ஜீவன் வெளியில வியாபிச்சு பல விஷயங்கள்ல பந்தப்பட்டு ராகத்வேஷங்கள் குணங்கள் இது மாதிரி எல்லாத்துலயும் பந்தப்பட்டு வெளியில போய் அழிந்து கொண்டிருக்கிறது பல விஷயங்கள்லயும். அப்ப அப்படி அழியும் போது நமக்கு என்னன்னா ஜீவன் மேல சிநேகம் இல்லை. அதனால அந்த சக்தி ஜீவசக்தி வாயு மூக்கு வழியாகவும் வாய் வழியாகவும் மற்ற எப்படிலாம் வெளியில போகணுமோ அது வழியாகவும் வெளியில போய் அழிஞ்சு போயிருது. அழிந்து போயிட்டுன்னா அந்த நிலைக்குதான் பாவம். சோ இப்ப புண்ணியம்னா நாம சேர்க்கிறோம், ஜீவசக்தியான வாயுவை நிறைக்கிறோம், பூரிக்க செய்யறோம். பாவம்னா அந்த ஜீவனை நசுப்பிக்கிறோம், நாசமடைய செய்யறோம், தீர்ந்து போக செய்யறோம். தீர்ந்து போயிட்டா என்ன ஆகும்னா செத்து போயிடுவாங்க. சோ அதனாலதான் அது பாவம். அப்ப நீ சேர்த்தன்னா என்னன்னைக்கும் ஜீவித்து சிரஞ்சீவியா இருக்க முடியும். அதே செலவழிச்சுட்டுனா செத்து போய் பிணமாயிருவாங்க, அது பாவம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. இப்ப சுகீர்தம் வந்துருச்சுன்னா அந்த ஜீவனுக்கு அதுக்கப்புறம் கீழ்கதியே கிடையாது, ஒன்லி மேல்கதி தான், கீழே போகாது. இப்ப அந்த கீழ்கதி நடக்கும் பொழுதுதான் நம்ம ஒருத்தவங்களை தொந்தரவு பண்றதுக்கோ ஒரு ஜீவனை வதைக்கிறதுக்கோ ஹிம்சிக்கிறதுக்கோ காரணமாகும். இப்ப கீழவே போகல, சமீரண நடக்குது, சுகிர்தம் கிடைச்சிருச்சு ஜீவனுக்கு அப்படின்னா அது கீழே போகாது, யாரையுமே தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப பாவமான எந்த கெட்ட செயல்களையும் உண்டாக்காது, வெளியில சலிச்சு போகாது, அது தனக்குள்ளேவே மேலும் கீழும் எப்ப பாரு அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி கொண்டே இருக்கும். சோ அப்ப நமக்கு அந்த மேல்கதி கிடைக்க பெறணும். அப்ப தன்னுடைய சிரசில் இருக்கின்ற ஈஸ்வரனிடம் சேர்ந்து மேல்கதி ஆகி உயரும் பொழுது புண்ணியம் உயர்ந்த மேல் பதவி ஆன போது ராஜாவாகின்றது. அதாவது இப்படி வெளியில போயிட்டு இருக்கிற ஜீவன் என்ன பண்ணுது, அந்த மேல்கதி கிடைக்குது, சமீரன் கிடைக்குது, கிடைச்ச உடனே என்ன ஆகுது, அங்க இருக்கிற அந்த ஈஸ்வரனோட போய் சேருது. சேரும்போது என்னன்னா அதுக்கு உயர்ந்த பதவி புண்ணியம் கிடைக்குது. அப்ப அது ராஜாவாகின்றது. அப்பொழுது பரணசிரேஷ்டன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பரணசிரேஷ்டனான ஈஸ்வரன் ஆகிறது. இதற்குத்தான் ராஜா பிரத்யக்ஷ தேவதா, அதாவது ராஜா கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் புருஷார்த்தம்னு ஒண்ணு இருக்கு. புருஷார்த்தம்னா என்ன? புறம்னா வீடு, புருஷார்த்தம் அப்படின்னா தனம். அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு தனத்தை சொல்றாங்க. ஏதோ ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல தனம், தனம்னா செல்வம் இருக்கு. சோ அந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய எஞ்சான் பனை மரம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எஞ்சான் பனையான நம்ம ஜடம் இருக்கு இல்லையா, அததான் வீடுன்னு சொல்றாங்க. அதுல புறம் என்பது அதுல பிரதானமா இருக்கிறது இந்த உடம்புல தலைதான். தலை இல்லைன்னா இது வெறும் முண்டை மட்டும்தான், யாரு எது அடையாளமே தெரியாது இல்லையா. சோ அப்ப தலை இருந்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும், இவங்கதான் இது இவங்கதான் இதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்ப நமக்கு முக்கியமா இருக்கக்கூடியது இந்த சிரசு. இந்த சிரசை தான் வீடுன்னு சொல்றாங்க. அந்த வீட்டுல சுழுமுனையில தங்கி இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கு. நம்மளோட சிரசுல சுழுமுனையில ஒரு விலை மதிப்பற்ற பொருள் இருக்கு. சோ அந்த பொருளை இருதயமான இரும்பு பெட்டியில போட்டு பத்திரமா சேமிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த பொருள் தான் தனம். இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, புருஷார்த்தம் தனம் செல்வம்னு சொல்லக்கூடியது. இப்ப நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படி பத்திரமா இருக்கக்கூடிய, எப்படி இரும்பு பெட்டி இருதமான இரும்பு பெட்டியில சேமிச்சு வச்சிட்டு இருக்கக்கூடிய அதுவே பத்திரமா பத்திரப்படுத்தி சுழுமுனையில வச்சிருக்கிறாங்க. நாம என்ன பண்றோம், வெளி விஷயங்கள்ல பந்தப்பட்டு மாயையில சிக்கி அகங்காரத்துல அப்படி இருக்கிற அந்த சொத்தை தனத்தை என்ன பண்றோம், இப்ப நாம பேசுறோம் பாக்குறோம் அறிகிறோம், நாம இங்க என்னெல்லாம் வேலை செய்யறோமோ இது எல்லாத்துக்கும் நமக்கு செய்யறதுக்கு
என்ன காரணம், எது உதவியா இருக்கு அப்படின்னா இந்த தனம். இந்த தனத்தை எடுத்து நம்ம செலவு பண்ணாதான் இங்க இருக்கிற எல்லா விஷயங்களையும் பாக்குறதுக்கோ அறியறதுக்கோ கேட்கறதுக்கோ முடியும். சோ இப்போ ஒரு வண்டியில பெட்ரோல் இருக்கு, அந்த பெட்ரோல் இருக்கிற வரைக்கும் அந்த வண்டி ஓடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த உடம்பு நடக்கணும், பார்க்கணும், பேசணும், அறியணும், எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்னா இந்த தனம் நம்ம சிரசுல இருக்கிற வரைக்கும் தான் இது எல்லாத்தையுமே நம்மளால செய்ய முடியும். இது தீர்ந்து போயிருச்சுன்னா இந்த ஜடத்துக்கு கையையோ காலையோ எதையுமே ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது, எதையும் சுவைக்க முடியாது, எதையும் அறிய முடியாது. சோ அப்ப நமக்கு பிறக்கும் போதே இந்த தனத்தோட தான் நம்ம பிறக்கிறோம். போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, நீ யாரு கண்டுபிடி, உனக்கு தேவையான சொத்தெல்லாம் நம்ம கூடவே அனுப்பிச்சு வச்சாச்சு. நமக்கு தேவையான சொத்து அதுதான், அந்த புருஷார்த்தம் தான். சோ அதோட தான் நாம பிறக்கிறோம். பிறந்து நாம திரும்ப யாருன்னு கண்டுபிடிச்சு நம்மளோட பிறவி பயனை அடையறதுக்காக தான் வந்தோம். ஆனா நம்ம கிட்ட இருக்க அந்த சொத்தை என்ன பண்றோம், அது சொத்துனே தெரியல, அதோட மகத்துவமே தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் மறந்து போயிட்டோம். எதுக்கு வந்தோம், ஏன் வந்தோம், எங்க இருந்து வந்தோம், இங்க நம்மளோட வேலை என்ன, நம்மளோட ரோல் என்ன, எல்லாத்தையுமே மறந்தாச்சு. மறந்துட்டு நாம என்னன்னைக்கும் ஜீவித்து இருக்கக்கூடியதற்காக அந்த கொடுக்கப்பட்ட அந்த விலை மதிப்பற்ற செல்வத்தை, தனத்தை, சுக்கிலத்தை இங்க என்ன பண்றோம், அல்ப சந்தோஷத்துக்காகவும் சின்ன சின்ன சந்தோஷத்துக்காகவும், இது எதுவுமே பர்மனன்ட் கிடையாது. அதுக்காக நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், விலை மதிப்பற்ற பொருளை அதுக்கு நம்ம விளையா வச்சு இந்த சின்ன சின்ன அனுபவங்களை நம்ம இங்க அடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ இது எப்படி அப்படின்னா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது ரியல் ஸ்டோரி. எங்க ஊர்ல ஒருத்தர் கரும்பு பயிரிட்டு இருந்தாரு. ரொம்ப கஷ்டப்படுவார், ராப்பகலா வேலை பார்க்கிறார். வேலை பார்த்து அந்த கரும்பை அறுவடை செய்யறாங்க. அறுவடை செஞ்சு லாரில எல்லாம் ஏத்தி மில்லுக்கு அனுப்புவாங்க. மில்லுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு அந்த மில்லுல இருந்து அந்த பணத்தை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு வருஷம் இரவு பகலா கண்முழிச்சு அந்த பயிர்களை வளர்த்து அதுக்கு உரம் போட்டு களை எடுத்து அதை அழகா கட் பண்ணி எடுத்து அது லாரியில ஏத்தி அந்த ஆலைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவங்க அதுல அவ்வளோ உழைப்ப செலுத்துறாங்க. 1 இயர் ஒரு கரும்பு பயிர் வளர்ந்து வரணும்னா 1 இயர் ஆகும். சரி, இப்ப என்னாச்சு, நல்ல விளைச்சல் விளைஞ்சிருக்கு, அறுவடை செஞ்சாச்சு, ஆலையில போட்டாச்சு. இவர் என்ன பண்றாரு, எத்தனை டன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்து பணம் வாங்கிட்டு வர்றதுக்காக போறாரு. பணத்தையும் வாங்கிடுறாரு. அப்ப எத்தனை டன் போட்டாருன்னு தெரியல. 5 லட்சம் ரூபாய் 20 வருஷத்துக்கு முன்னாடி. அது எவ்வளவு பெரிய பணமா இருக்கும்னு பாருங்க. என்ன பண்றாரு, ஒரு துணி பையில மஞ்ச பையில வச்சு, அந்த காலத்துல அந்த உயர் கூடைன்னு உயர்ல பண்ணிருப்பாங்கல்ல, அதுக்குள்ள வச்சு என்ன பண்ணாரு, சைக்கிள் அந்த ஹேண்ட் பேர் இருக்கு இல்லையா, அதுல மாட்டிக்கிட்டு சைக்கிளை ஓட்டிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வர வழியில என்ன பண்றாரு, ஒரு 500 ரூபாய் நோட்டு ஒரு 2-3 நோட்டு கிடக்கு கீழே. பார்த்த உடனே என்ன ஆகுது, ஒரு மனசு சொல்லுது பாருங்க, 500 ரூபாய் நோட்டு ரோட்ல கிடக்குது, யாரும் இல்ல, சரி எடுத்துப்போன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இறங்கி சைக்கிளை நிறுத்திட்டு அங்க இருக்க அந்த ரோட்ல கிடக்குற அந்த பணத்தை போய் எடுக்கிறார். கொஞ்சம் தூரம் இருக்கு அந்த பணம், இருந்தாலும் பரவாயில்ல, போய் எடுக்கிறாரு. எடுத்துட்டு திரும்பி பார்க்கல, பார்த்தா சைக்கிள்ல இருந்த ஒயர் கூடைய காணோம். 5 லட்சம் ரூபாய் போயிடுச்சா. சோ இந்த கதையில இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இப்படிதான் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம உழைக்கிறோம், ராப்பகலா உழைக்கிறோம், இதுதான் உண்மை நினைச்சிட்டு அலையிறோம். ஆனா என்ன பண்றோம், ஒரு செகண்ட்ல மாயை அவரை ஏமாத்திருச்சு பாருங்க. 1 வருஷத்து உழைப்பு போயிடுச்சா, அவர் போட்ட கேபிட்டல் போயிடுச்சா, எல்லாமே போயிடுச்சா. சோ அப்ப அந்த ஒரு செகண்ட் அவரு நம்ம கையில 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, இந்த ஒரு 500 ரூபாய் நோட்டுக்கு நாம போய் ஆசைப்பட்டு இப்ப இழந்துட்டோமேன்னு போனதுக்கு அப்புறம் ஃபீல் பண்றாங்க. சோ இதேதான் நாமளும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற அந்த விலை மதிப்பற்ற சொத்தை சேர்த்து வைக்கவே இல்லை, ஒன்லி செலவு தான், அவுட் கோயிங் தான், நோ இன்கமிங். எப்படி சேரும் அந்த செல்வம், செலவு பண்ணலனா தானே சேரும், சேமிச்சு வைக்க முடியும். நம்ம தான் அப்பயும் செலவு பண்ணிடுறோமே, சேர்க்கறதே கிடையாது. இப்ப எதுக்காக அந்த கதை சொன்னா, இது மாதிரிதான் நம்ம வாழ்நாள் ஃபுல்லா ஏதோ வேலை செய்யறோம், படிக்கிறோம், ஏதோ உண்மை நினைச்சுக்கிட்டு போறோம். ஆனா எண்ட் ஆஃப் த டேட், லைஃப் முடியும் போது என்ன ஆகுது, இங்க அனுபவிச்சது ஏதாவது உண்மையா, எல்லாமே மாயைன்னு அப்ப தெரியும் இல்லையா. என்ன இருக்கு, இன்னைக்கு போய் பாருங்க, 80 வயசுல ஒருத்தரை கேளுங்க, நான் நிறைவா வாழ்ந்தேன்னு யாராவது சொல்றாங்களா, எத்தனை பேர் சொல்லுவாங்க.
அப்படி அவங்க வாழ்ந்தது உண்மையா நிறைவான வாழ்க்கையா? செத்து போயிருவாங்க எல்லாருமே. அப்ப நமக்குள்ள இருக்க அந்த தனத்தை பத்திரமா தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு சேமிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில நம்ம இறங்கணும். அதை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா செத்துதான் போயிருவோம். சோ அப்ப செலவு பண்ணலனாவே தானாவே சேமிப்பு ஆயிரும். சோ அப்ப அப்படி இருக்கும்பொழுது நம்மள அந்த சமீரன் கதி, மேல் கதி, உருட்டுவ கதி நமக்கு கிடைக்கும். அந்த செலவு பண்றதை நிறுத்திட்டாலே நமக்கு இந்த கதி கிடைக்க ஆரம்பிச்சிடும். சோ அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த தனம், குறைந்து இருக்கிற அந்த தனம் நிறைவாக மாறி வரும். நிறைவாக மாறும்பொழுது நமக்கு என்ன ஆகுது? நாம அந்த ஈஸ்வர நிலைய அடைஞ்சிருவோம். சோ அதனால தனக்குள்ள இருக்கிற அந்த புருஷார்த்தத்தை தேவையில்லாத வெளி விஷயங்கள்ல போறது, நமக்கு சம்பந்தமே இருக்காத ஒரு விஷயம், யாரோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஆனா நம்ம நடுவுல போய் பேசுவோம். பேசி என்ன பண்ணுவோம்? தேவையில்லாம பிரச்சனைல மாட்டிக்குவோம். தேவையில்லாம நம்மளுக்குள்ள இருக்க அந்த தனத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து 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 நாம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டாவே நம்மளுடைய அந்த சக்தி விரயமாகாம சேமிக்கப்படும். சோ இது எல்லாமே நமக்கு உள்முகமா நம்மளோட மனசு அடங்கி நமக்கு மனமும் குருவா ஆகிறதுக்கும் வழி செய்யும். சோ அப்ப நமக்கு இங்க எல்லா நிலைமைகளும் தெரியும். அதனால இந்த தனத்தை நாம செலவு பண்ணக்கூடாது. அத்தியாவசியம், ஆடம்பரம்னு இருக்கு இல்லையா? அப்ப அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் நம்ம இது செலவு பண்ணாதான் நம்மளால உலகத்துல ஜீவித்து இருக்க முடியும். அப்ப எனி டைம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டே இருந்தா இருக்கிற வரைக்கும் தானே செலவு பண்ண முடியும். தீர்ந்து போயிடுச்சுன்னா செத்து போயிடும் இல்லையா? அப்ப நமக்கு இங்க ஒரு வேலை இருக்குல்ல, அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். அந்த வேலை செய்யற வரைக்கும் நம்ம அந்த தனத்தை செலவு பண்ணக்கூடாது இல்லையா? அப்ப அத்தியாவசியத்துக்கு மட்டும் நம்ம அந்த தனத்தை, ஜீவன சக்திய செலவு பண்ணிக்கணும். அவசியம் இல்ல ஆடம்பரத்துக்காக எல்லாம் நம்ம அதை செலவு பண்ணக்கூடாது, ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும். சோ அதுதான், அதனாலதான் இந்த இடத்துல இருதயமான இரும்பு பெட்டியில சேர்த்து வச்சிருக்கிற பொருள் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அப்ப அந்த பொருள் இல்லைன்னா இங்க யாருமே கிடையாது. எல்லாரும் அந்த பொருளை உள்ள வச்சிருக்கிறோம். ஆனா உள்ள பொருள் இருக்குன்னு தெரியுதா? அத நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற விஷயத்த நம்ம அறியறோமா? சோ அந்த புருஷார்த்தத்தை செலவு பண்ணாம பத்திரமா வச்சுக்கணும். தேவைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும், சிக்கனமா வச்சுக்கணும், உபஜீவனத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த அனுலோமம், பிரதிலோமம்னு ரெண்டு சொல்றாங்க. அனுலோமம்னா என்னன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் சலிச்சு வாயு ரூபமாக வெளியில போச்சுன்னா மூக்கு வழியா, அதுதான் அனுலோமம். அதே மாதிரி வெளியில போன வாயு திரும்ப மூக்கு வழியா உள்ளுக்குள்ள வந்துச்சுன்னா அதுதான் பிரதிலோமம். சோ அப்ப இன்னைக்கு நம் பார்த்த இந்த புண்ணிய சுகிர்தம் துஷ்கிருதம், அதாவது புண்ணியம் பாவம், இந்த லெசன்ல நாம முக்கியமா பார்க்கக்கூடியது ரெண்டே விஷயம்தான். ஒண்ணு, நமக்கு சமீரணன் கதி வரணும். எப்படி வரும்? மனசு அடங்கணும், சதா சர்வ காலமும் நாம அந்த சதா பிராணாயாமத்துல இருக்கணும். எந்த வேலையை செய்யும் பொழுது நம்மளுடைய கவனம் புருவ மத்தியத்துல இருக்கணும். தேவையில்லாத வெளி விவகாரங்கள்ல நம்ம தலையிடக்கூடாது. நடவடிக்கை கிரமங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். சித்த வித்தைய தொடர்ந்து எந்த ஒரு முடக்கமும் இல்லாம தொடர்ந்து பயிற்சி செய்யணும். இந்த மாதிரிலாம் செய்யும் பொழுது நமக்கு கண்டிப்பா அந்த சமீரணன் கதி கிடைக்க பெறும், கைவர பெறும். சோ அது வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது பார்த்துக்கும், பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அது போய் ஈஸ்வரனோட அந்த ஜீவனை சேர்த்துரும். சோ அது வரைக்கும் நம்ம அந்த கதி கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே உழைக்கணும். உழைப்பு இல்லாம எந்த பலனுமே இருக்காது. முயற்சி திருவினையாக்கும். சோ எல்லாரும் செஞ்சிருக்காங்க, நாம மட்டும் புதுசு கிடையாது. இது நாம மட்டும் செய்ய போறது கிடையாது, ஏற்கனவே எல்லாரும் செஞ்சாச்சு. இது ஒண்ணும் செய்ய முடியாத காரியமும் கிடையாது. வைராக்கியம் வேணும், அவ்வளவுதான். தொடர்ந்து செய்யணும். இதுதான், இதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன், இது மட்டும்தான் செய்ய போறேன், மத்ததெல்லாம் செய்வேன், ஆனா அப்பயும் நான் புருவ மத்தியத்துலதான் என்னோட கவனத்தை வச்சுட்டு செய்வேன் அப்படின்னு செஞ்சீங்கன்னா இது எல்லாருக்குமே கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தனத்தை நம்ம செலவு பண்ணக்கூடாது. வெளியில போனாதான் நம்மளுடைய சக்தி, ஈஸ்வரனையே நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யாரு அந்த பொருள்? யாரு? தனம் யாரு? ஈஸ்வரன். அந்த ஈஸ்வர சக்தியை நம்ம விரயமாக்கிட்டு இருக்கிறோம்.
கடவுளை போய் நம்ம செலவு பண்ணி தீர்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடவுளை என்ன பண்ணணும்? நமக்குள்ள பத்திரமா வச்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்க கடவுளை நம்ம வெளியில விடலாமா? விடக்கூடாது இல்லையா? அப்ப இறைவனே நம்ம கூட இருக்கிறாரு, அதை போய் நீ செலவு பண்ணி தேவையில்லாத விஷயங்கள்ல பந்தப்பட்டு கஷ்டப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு என்னென்னவோ பட்டு வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோமே. சோ இத செய்யக்கூடாது. அந்த தனத்தை பத்திரமா வச்சுக்கணும், சமீரன் கதி கிடைக்கப்பெறணும். சோ இந்த 2 விஷயங்கள் தான் இந்த லெசனோட முக்கியமான பாயிண்ட்ஸ். சோ இதோட இந்த டாபிக் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு இன்னொரு டாபிக்ல பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். ஆமா, அருமையா இருந்துச்சுமா, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா பேசி. நன்றிங்க ஐயா. அதான் பாராட்டிட்டு இருந்தேன். நீங்க வரதுக்குள்ள நீங்க வர 10 நிமிஷம் ஆகும்னாங்க. அது பாராட்டிட்டு உண்மையா சொல்லுங்க. ரமேஷ் ஐயா வந்துட்டீங்களா? சரி, நீங்க பேசுங்க பேசுங்க. எனக்கு ரமேஷ் ஐயா சொல்லுங்க. சீஃப் கெஸ்டா கூப்பிடலாமா அம்மாவை சீஃப் கெஸ்டா ஒரு நாள் கூப்பிடலாமா? சீஃபஸ்ட் கெஸ்டா வச்சிடலாங்க. சீஃபஸ்ட் கெஸ்ட். நான் கொஞ்ச நேரம் போல நீங்க வரதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஏற்கனவே பாலா ஐயா வடகரை போறதுக்கு முன்னால அவர்கிட்ட சொன்னேன். அந்நியன் சொன்னாங்க. இப்ப சௌந்தர்யா அந்நியன் ஆயிட்டாங்க. அவங்க தட்சிணாமூர்த்தி கோயில்ல முதல்ல பேசும்போது நான் கேட்டிருக்கிறேன். அப்ப உள்ள ஆடு இல்ல, இவங்க அந்நியன், இப்ப வேற ஆடு சொன்னேன். அப்ப எனக்கு இன்னைக்கு பேசுறேன்னு சொல்றதுக்கு பேரம் பேத்தி பிள்ளைங்க நான் பேசுறேன்னு சொல்லிடுவேன். தாத்தா பர்த்டே ட்ரெஸ் வாங்க போறேன், தாத்தா வாங்க தாத்தா இருப்பாங்க. டக்குன்னு என்ன பண்ண தெரியல. அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. மாடர்ன் கேட்டு திடீர்னு பேசிட்டு சிறு குறிப்பு கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு பேசுறதே திருப்பி பேசுறத விட நம்ம சித்த வித்தியில உள்ள ஏதாவது ஒரு டாபிக், மனம், நிஷ்கலத்துவம், களத்துவம், மாயா சமுத்திரம், ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு 5 மினிட்ஸ் உங்க அனுமதியோட. எனக்கு இதை பத்தி உங்கள்கிட்ட பேசணும் தான் இருந்தேன். பட் எனக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாது. தாராளமா பேசலாங்க. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். என்ன ஆத்ம நமஸ்காரம் இத்தனை தடவை சொல்றாரு, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையோ? பேசுறதுன்னு ஒரு 6 மணி நேரம் முன்னாலதான் முடிவு எடுத்தாரு. அதனால எதுவும் இல்லையோ அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். ஆத்ம நமஸ்காரம் சொல்லியே முடிச்சிருவாரோ என்று கூட நினைக்கலாம். அல்லது நேற்று மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளமா, இல்ல இந்த ஆலய ப்ராப்ளமா என்று கூட நினைக்கலாம். என் நிலைமை 60-72 வயது என்பது குடும்ப வெளியே போகணும் வரணும், திடீர்னு வர்றாங்க, ப்ரோக்ராமா பார்க்க முடியல. அதனால ரமேஷ் இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் மன்னிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சிறு குறிப்பு பேசுறேன். முன்பு தினம் பேசிக் கொண்டிருந்தேன், 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். பழைய பதிவுகளை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். எனவே கொஞ்சம் அருள் கூர்ந்து பொறுத்துக் கொள்ளுமாறு, அலுவலக சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, சமுதாய சூழ்நிலை, இதை பொறுத்து கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ இங்க டெக்னிக்கல் ப்ராப்ளமும் இல்லை, ஆளும் ப்ராப்ளமும் இல்லை. ஆனா ஆத்ம நமஸ்காரம் இப்படியே சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. காரணம் என்னவென்றால், இன்று நாம் பார்க்கும் சிறு குறிப்பு ஆத்ம நமஸ்காரம் என்பது பற்றி. அதனால்தான் இப்ப ஆத்ம நமஸ்காரம் பற்றிய ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு then I will leave the platform to ரமேஷ். போன் செய்யறோம், டெய்லி போன் செய்யறோம். போன் செய்யறதுல நான் ரொம்ப குறைச்சி பேசணும் அப்படின்னு ஒரு உத்தரவு இருக்கிறதுனால நம்ம பொதுவா நம்ம சித்த வித்தியாசங்கள்ல பொதுவா மக்கள் போன் செய்யும்போது ஹலோ என்று சொல்லுவாங்க. இந்த ஹலோவின் அர்த்தம் என்ன என்று தெரியுமா? யாராவது சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம், இல்லைன்னா பரவாயில்ல. ஹலோ நானே சொல்லிடுறேன். ஏன் ஹலோ என்று சொல்கிறோம், அதன் அர்த்தம். போனை கண்டுபிடித்த கிரகாம் பெல், அதாவது அலெக்சாண்டர் கிரகாம் பெல் முதலில் சொன்ன வார்த்தை ஹலோ. இது ஹலோ என்றால் ஆங்கிலத்தில் என்ன அர்த்தம்? அர்த்தமே இல்லை. இது அவருடைய லவ்வர் பெயர். ஹலோ என்றால் மார்கரெட் ஹலோ. இவர் அவரிடம் பேசியிருக்கிறார் முதலில்.
இவர் ஹலோ என்று சொல்ல எதிர்முனையில் லவ்வர் ஹலோ யா என்று சொல்லியிருக்கிறார். ஆக லவ்வர் அந்த ஹலோவே இன்றும் தொடர்கிறது. மனைவி இருக்கிறாள். இவர் அந்த மனைவி பெயரை சொல்லவில்லை, அவரிடமும் பேசவில்லை. மனைவி பெயர் என்ன தெரியுமா? மார்பல் ஹியூபர். அந்த மனைவியிடம் பேசியிருந்தால் இன்று மக்கள் ஹலோவுக்கு பதிலாக போனிலே எடுத்த உடனே ஹியூபர்ட் என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது கேட்கிறேன், அந்த மனைவி எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். அட பாவி மனுஷா, உனக்கு 3 வேளை வடிச்சு கொட்டுறேனே, இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சியே, அங்கே வடிச்சு கொட்ட மாட்டாங்க. அதனால இப்படி சொல்லிருக்கலாம், 3 வேளை பிரெட் பண்ணி தரேன்னு, பிரெட் ரோஸ்ட் பண்ணி தரேன்னு, என் பேரை சொல்லாம லவ்வர் பேரை சொல்லியிருக்கிறியே என்று எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். அந்த வருத்தத்தை அடிப்படையாக வைத்த வார்த்தை ஹலோ. ஆக மக்கள் ஒவ்வொரு முறை ஹலோ சொல்லும் பொழுதும் இன்னொருத்தருடைய லவ்வர் பெயரைத்தான் சொல்லுகிறார்கள். எவ்வளவு அபத்தம், தவறானது, சொல்லப்போனால் இந்த வசிங்கமானது என்று கூட எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் ஏன் இங்கே சொல்லுகிறேன் என்றால், இப்படி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், நம்முடைய சித்த வித்தியார்த்திகள் இப்படி சொல்ல வேண்டாம், ஆத்ம நமஸ்காரம் என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை, ஒரு தன்மையை, நடவடிக்கை கிரமங்கள் அங்கேயே ஞானபிதா சொல்லியிருக்கிறார். எனவே சித்த வித்தியார்த்திகள் அவரோ சொல்லாமல், அடுத்தவன் லவ்வர் பேர் அவர் சொன்னார் என்பதற்காக நாம் அவரா சொல்லிட்டு போல நம்ம போய் சொல்றதா? எனவே அப்படி சொல்லவே தவிர்த்து எடுத்தவுடன் ஆத்ம நமஸ்காரம் சொல்ல வேண்டியது நல்லது. ஒரு சிலர் போன் எடுத்தால் நான் கவனித்திருக்கிறேன், ஹலோ ஆத்ம நமஸ்காரம் என்று சொல்வார்கள். அதுவும் தவறுதான். சினிமா பார்க்கக்கூடாது, கிருத்தியம் இல்லாத வேலை என்று ஞானபிதா நடவடிக்கை கிரமங்கள் 13 சொல்லிய பிறகும் அந்த சினிமா தியேட்டரில் இல்லை, இப்பொழுது செல்போனில் வந்து விட்டது. யூடியூப் இருக்கும் அந்த செல்போனை இரு உள்ளங்கைகளுக்கு நடுவில் வைத்துக் கொண்டு ஆத்ம நமஸ்காரம் என்று சொல்வதும் தவறு. இதெல்லாம் ஆத்ம நமஸ்காரம் சொல்லும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயம். நேருக்கு நெஞ்சுக்கு நேரே இரு கரங்களையும் தூக்கி அந்த கரங்களுக்கு இடையிலே செல்போன் இல்லாத வகையில், துண்டு துணி கைக்குட்டை இவையெல்லாம் இல்லாத வகையில் நெஞ்சார்ந்து ஆத்ம நமஸ்காரம் என்று சொல்லுவதே சிறந்தது. இந்த ஆத்ம நமஸ்காரம் என்ற சிறு குறிப்பில் இன்னொரு கருத்தை நான் சொல்ல விளைகிறேன். ஆத்ம நமஸ்காரம் ஒரு வடமொழி சொல். ஆத்ம நமஸ்காரம் சரியான தமிழ் சொல் வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தேன். ஞானபிதா காட்டி கொடுத்தார். உலக சாந்திக்குள்ள ஜீவிதம் பக்கம் 65 பார்த்தீர்களானால் அங்கே அந்த வார்த்தையை எனக்கு தெரிவித்தார். சரியான தமிழ் சொல் சொல்ல வேண்டும் என்றால் ஆத்ம நமஸ்காரம் என்பதற்கு பதிலாக ஆன்ம வணக்கம் என்று அங்கே தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. அதையும் கவனத்தில் கொள்ளலாம். ஆன்ம வணக்கம் அல்லது ஆத்ம நமஸ்காரம் என்றால் என்ன? இது ஒரு திரைப்பட பாடலிலிருந்து வழக்கம். சினிமா பார்க்கத்தான் கூடாது, கவிதையை எடுத்து கையாளலாம், தவறில்லை. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்று ஆரம்பிக்கும் பாடலில் நான் சுப்பிரமணிய மாதிரி பாட முடியாது. எங்க அத்திமேல் பாட்டு வராது, பாட பேச்சுதான் வந்து துரத்தி விட்டுருப்பாரு சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அதனால ஏதோ தெரியறதா பாடுறேன். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா என்று ஆரம்பிக்கும் பாடல், அந்த பாடலின் நடுவில் ஒரு வரி வரும், 2 வரி வரும். அது என்ன தெரியுமா? உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது அருள் அன்றோ என்ற வரிகள், அர்த்தமுள்ள வரி. உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது, அதாவது வணக்கம் சொல்லும் போது, அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருள் அன்றோ. நீதான் வாழ்த்துற, நீதான் ஜீவன், நீதான் ஜீவனுக்கு ஜீவன். பிரம்மற்றதும் ஜீவன் தான், பூவற்றதும் ஜீவன் தான் லிட்டர்ல. சோ அப்படி வாழ்த்துற என்று சொல்லி இந்த அர்த்தமான ஒரு கருத்தை அந்த திரைப்பட பக்தி பாடலில் 1967 வந்த கந்தன் கருணை என்ற படம், நான் SSLC படிக்கிற வருஷம் 1967, அந்த வரிகளில் இருந்து நாம் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஆத்ம நமஸ்காரம் என்பது மற்றோர் உடலை அல்லாமல்
உடம்பை அல்லாமல் அவர்களுக்குள் இருக்கும் ஆத்மாவை வணங்குவதை குறிக்கிறது. இந்த வணக்கம், குட் மார்னிங், ஹாய் என்பதெல்லாம் உடலை வணங்குவது. ஆன்ம வணக்கம் என்பது உயிரை வணங்குவது. இங்கே ஆன்மீக கலாச்சார காரணங்கள் சொல்லலாம். ஏன் ஆன்ம நமஸ்காரம் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு 3 ஆன்மீக கலாச்சார காரணங்கள் இருக்கிறது. 1, ஆன்மாவை வணங்குதல், அதாவது மனிதனின் உடலுக்குள் இருக்கும் பிரம்மத்தின் அல்லது இறைவனின் பிரதிபலிப்பாக ஆன்மா கருதப்படுகிறது. உடலை கடந்து எதிரே இருப்பவரின் ஆன்மாவிற்கு மரியாதை செலுத்தும் விதமாக இது கூறப்படுகிறது. எனவே உடம்பை கடந்து விட்டோம் என்று சொன்னாலே, ஆன்மாவுக்கு மரியாதை என்று சொல்லிவிட்டாலே அங்கே பணம், பதவி அனைத்தும் அழிந்து விடுகிறது, ஆணவம் தொலைந்து விடுகிறது, இருக்கும் இடமில்லாத நிலையில் அது போய்விடுகிறது. அதற்குத்தான் அதை சொல்லுவது ஆன்மாவை வணங்குகிறோம். ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவை வணங்குகிறோம் என்றால் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்று பிரதிபலிப்புதான், அது வணங்கு. 2வது அகந்தை அளித்தல். நான் என்ற அகந்தையை குறைத்து அடிவையும் ஒற்றுமையையும் அந்த உணர்வை வளர்க்கிறது அந்த ஆத்ம நமஸ்காரம். 3வது ஆன்மீக கருத்து காரணம் என்னவென்றால் உயிர்களின் ஒருமைப்பாடு. அனைத்து உயிர்களிலும் இருப்பது ஒரே ஆன்மாதான் என்ற அத்வைத தத்துவத்தை இது நிறைவேற்றும். எனவே ஆத்ம நமஸ்காரம் என்பது சாதாரண வார்த்தை அல்ல. நம்ம ரமேஷையா சொல்லுவாரே, ஒரு மந்திரம் சொல்வதால் பயன் என்ன? எனவே உதட்டளவிலேயே ஆன்ம நமஸ்காரம் சொன்னாலும் பயன் இல்லை. அது இந்த 3 தத்துவங்களையும் உணர்ந்து சொன்னால்தான் நம் மனம் பக்குவப்படும், நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி வேகமாக செல்ல முடியும். இங்கே சிறு சிறு இன்பங்களில் நாம் மாட்டிக்கொள்ளக்கூடாது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால விவசாயி சௌந்தர்யா அம்மா சொன்னார்கள், அந்த விளைச்சலை கொண்டு வரும் பொழுது அந்த ரூபாய் கட்டு கீழே கிடந்த 500 ரூபாய் நோட்டுக்கு அதனால் அது பறிகொடுப்பு நிலை வந்து விட்டது. நாம் மூலதனத்தை தொலைத்து விடக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னொரு கதையும் சொல்லலாம். ஒரு ஆள் கடவுள்கிட்ட வேண்டினாரு, எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடு, உனக்கு ஒரு தேங்காய் உடைக்கிறார். இப்ப பேட் டீல் தான், இருந்தாலும் கடவுள் வந்தார், 1 லட்சம் ரூபாய் கொடுத்தார், சென்று விட்டார். இப்போ ஒரு தேங்காய் உடைக்கும் கடைக்கு போனார். இந்த தேங்காய் எவ்வளவுன்னு கேட்டார். 20 ரூபான்னு சொன்னார். 20 ரூபா. ஒரு 10 கிடைக்குமா பார்ப்போம். இன்னும் 2 கடை அலைஞ்சார், 15க்கு கீழே வரல. எனக்கு 10 ரூபாயில கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டார். இருக்கு, அங்கே போ, தென்னை மரம் இருக்கு, தென்னந்தோப்பு, இங்க போனா சீப்பா கிடைக்கும். அங்கே போனான். 15 ரூபா சொன்னான். எனக்கு 10 ரூபா இருந்தா பரவாயில்ல. அப்போ ஒண்ணு செய், அங்க தோப்புல நீயே ஏறு, லேபர் சார்ஜ் இருக்காது, ஒண்ணு பறிச்சுக்கோ, வேலை முடிஞ்சு 10 வேலை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டே இருக்க. அந்த மரம் மேலே ஏற ஏற வளைந்து ஒரு தண்ணீர் வேகமாக ஓடுகிற ஆற்றில் வந்து அது நிற்கிறது, வளைந்து. இந்த ஆளு அதுல ஏறினார், வளைஞ்சது, தண்ணீர விழுந்துட்டார். ஆற்றோட 1 லட்சமும் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. அந்த சிறு சிறு இன்பங்களில் நம்முடைய ஜீவசக்தி விரயம் செய்தால் நாம் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாது. பறந்து செல்லும் பறவைகள் சிறு சிறு தானியங்கள் தூவியிற்கு காத்து இறங்கி வந்து அந்த தானியங்களை சாப்பிட்டால் சிக்கிவிடும் வலையில் சின்ன பின்னமாகிவிடும். நமக்கு அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியாத அளவுக்கு அந்த நேரத்தில் மேல்மூச்சு கீழ்மூச்சு வீட்டு நடுவில் படுத்துக் கொண்டு எடுக்கும்போது அங்கே ஜீவசக்தி மிச்சம் இருக்காது. எனவே அதை நிறைவுபடுத்தும் ஒரு வகையில்தான் இந்த ஆத்ம நமஸ்காரம் கூட இருக்கிறது. ஏனென்றால் அங்கே அகந்தை ஒழிகிறது, உயிர்களின் ஒருமைப்பாடு நிலைக்கிறது, உடம்பு அல்ல ஆன்மாவை வணங்கும் ஒரு தன்மை வளர்கிறது. அப்படி இருந்து கொண்டே வருபவன் அவங்க சொன்ன மாதிரி தப்பான விஷயத்தில் ஈடுபட மாட்டான். எனவே ஆன்ம நமஸ்காரம்
ரமேஷையா சொன்ன மாதிரி மந்திர ஒலியாக சொல்லாமல் இந்த 3 கருத்துக்களையும் ஆன்மாவை வணங்குதல், அகத்தை அழித்தல், உயிர் ஒருமைப்பாடு என்ற தத்துவத்தை உணர்ந்து சொன்னால் அவர் நிச்சயம் மேல்நிலை அடைவார். சின்ன சின்ன இன்பங்களிலே அவரது கவனம் செல்லாது என்பது உறுதி. அந்த ஆத்ம நமஸ்காரம் என்பது சாதாரண வழிபாட்டு சொல்லோ அல்லது வெறும் கலாச்சார வழக்கமோ அல்ல. முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டியது ஒன்று உண்டு. இந்த ஆத்ம நமஸ்காரம் அல்லது ஆன்ம வணக்கம் என்பது சித்த சமாஜத்தின் முக்கிய ஆன்மீக கோட்பாடு மற்றும் ஜீவ தத்துவம் ஆகும். சித்தவித்த எல்லா தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை சொல், ஒன்றே சொல், ஒரு வார்த்தை சொல் என்று சொன்னால் அந்த ஒரு வார்த்தை தான் ஆத்ம நமஸ்காரம். இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் அதை உணர்ந்து, கால்சியம் ஊசி போட்ட ரத்தத்துல சூடு அப்படியே ஏறுது இல்லையா, அந்த மாதிரி உணர்ந்து சொன்னார் நல்லது. பிராணனையே கடவுளாக வணங்குகிறோம். அந்த சமாஜத்தின் சித்த சமாஜத்தின் கோட்பாடு ஜீவ தத்துவம் சொல்லும் பொழுது அது எப்படி அந்த கோட்பாடு என்று கேள்வி வருகிறது. அது எப்படி என்றால், பிராணனையே கடவுளாக வணங்கும் அந்த ஜீவ வழிபாடு சித்த வித்தையின்படி கடவுள் என்பவர் சிலைகளிலோ அல்லது கோயில்களிலோ இல்லை, எதிரிலே இருக்கும் உடம்பில் இல்லை. நம் உடலுக்குள் இயங்கும் ஜீவசக்தி அல்லது உயிர் மூச்சே வாயு உண்மையான ஆத்மாவாகும். அதை நாம் உணர வேண்டும். 2வது, உலகாயுதாய பேதங்களை ஒழித்தல் முழுமையான சமத்துவம் என்பதை உணர வேண்டும். முதலிலே சொன்ன மாதிரி ஆத்ம நமஸ்காரம் கூறும்போது மனிதர்களின் வெளி வேஷங்களை, ஜாதி, மதம், இனம், ஏழை, பணக்காரன், ஆண், பெண், பதவி, வயது இவையெல்லாம் தாண்டி எல்லோரையும் சமமாக பார்க்கும் உன்னத நிலை. அகந்தையை அழித்தல் போது அகங்கார நாசம். மனிதனின் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் என்ன? நான், எனது, மைன் என்பது எம்மை, எண்ணி என்ற அகங்காரமும், அது அந்த அகங்கார ஒருவருக்கு போட்டுக்கொண்ட அலங்காரமும், அந்த விருப்பு என்ற ராக துவேஷங்களும் தான் என்று சித்த வித்தியை கூறுகிறது. இதுதான் சித்த வித்தியின் சாராம்சம் கூட. ஆத்ம நமஸ்காரம் என்று தொடர்ந்து உச்சரிப்பதன் மூலம் வெறும் வார்த்தை ஜாலங்களால் இல்லாமல் உள்ளார்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஆத்ம நமஸ்காரம் சொல்லுவதன் மூலம், ஹலோ என்று சொல்லாமல் ஆத்ம நமஸ்காரம் சொல்லுவதன் மூலம் தன் உடலில் வீழாத பற்று குறைந்து எல்லோரிலும் இருப்பது ஒரே ஆத்மாதான் என்ற அத்வைத உண்மை மனதில் பதியும். இது மனிதனின் அகந்தையை அடியோடு அழிக்கும். எனவே இந்த தத்துவார்த்தத்தை, இந்த சிறு குறிப்பை உணர்ந்து நாம் முறைப்படி உணர்ந்து ஆத்ம மந்திரம் சொல்லி முன்னேற வேண்டும். இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். சரியா? ஹலோ, சாரி மன்னிக்கவும். ஆத்ம நமஸ்காரம். நன்றி. ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்கய்யா. ஆத்ம நமஸ்காரம்ங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறத சொல்லியிருக்கீங்க. அருமை. ரமேஷையா, தயவு செய்து தொடரலாமே. ஓகேங்க, சரிங்க. ஸோ உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி. ரமேஷையா, தொடரலாமே. ஐயா, நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுங்களா? கூட பேசுவார் எதிர்பார்த்தாரோ? ஐயா கேக்குதுங்க. ரமேஷ் ஐயா கேக்குதுங்க. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு மட்டும் தான் கேட்கல நான் பேசுறது. ஆமா ஆமா, சரிங்க. இப்போ ரமேஷ் ஐயா வந்த உடனே சொல்லுங்க, நம்ம என்ன பேசுவோம். அந்த இருங்க, அவருக்கு ஒரு கால் பண்றேன். அவர் ஃபோனு சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. அவர் லேப்டாப்ல கனெக்ட் ஆகிருக்கிறாரு போல இருக்குது. சரிங்க, அப்போ நான் தொடர்ந்து நான் அப்படியே பேசுகிறேன். உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் ஸ்நேகம், மோகம்,
ஐயா ஐயா ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் ஐயா, அவருக்கு நம்ம பேசுறது எதுவுமே அவர் கேட்கல. கேட்கலங்க, ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவரு அன்னைக்கு பேசும்போது அப்படிதான் அப்படிதான் நடந்துச்சு. நடந்தது. தெரியல. ஆமா, ரமேஷ்யா தொடர்ந்து இப்ப கேக்குதியா? இப்ப கேக்குதுங்களா? சரிங்க, ஓகேங்க. ஆமாய்யா, ரமேஷ்யா தொடர்ந்து பேசு. சரிங்க, ஓகேங்க, சாரியா, பரவாயில்லைங்க. கேக்குது. உடம்புனுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம நேத்திக்கு வரைக்கும் உலக சாந்திக்குள்ள ஜீவிதம்ங்கிற நூல்ல ஈஸ்வர தத்துவத்தை பத்தி நம்ம கவனிச்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுடைய மதத்தை பத்தி தெரிஞ்சிருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது குரு தத்துவம் பத்தின ஒரு விஷயம். இந்த ஈஸ்வரனுடைய மார்க்கத்தை நமக்கு காண்பிச்சு தர்றதுக்கு ஒருத்தர் வேணும். புரோகிதராக நம்மளை வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் வெளியிலிருந்து நம்மளை வழிநடத்த முடியாது. அவர் நமக்குள்ளாரே இருந்து வழி நடத்த வேண்டிய ஒரு ஆளா இருக்கிறார். ஆனா நமக்கு இப்ப வெளியிலிருந்தும் பார்த்தீங்கன்னா உலகம் சார்ந்த விஷயத்திலே அவர் தான் வழி நடத்துறாரு. நம்ம உள்ளுக்குள்ளார போனாலும் அவர் தான் வழி நடத்துறாரு. இப்போ 2 இடத்துலையுமே அவர் குருவாகவே தான் இருக்கிறார். அதனாலேயே 2 வகையான குருவை நம்ம கவனிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட போய் உபதேசம் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால், அவர் வெளியிலிருந்து உள்நிலை பயணம் எப்படி இருக்குது, அதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவரும் நமக்கு குரு தான். அவரை காரிய குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது உள்ளுக்குள்ளார இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவர், இந்த காரியமாக இருக்கக்கூடிய உலகம் உண்டாவதற்கு காரணமாக இருக்கக்கூடியவர், அவரை காரண குரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தை தான் இங்கே காரிய குரு அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் நமக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ, உபத்திரவமும் செய்தாலும் அவங்க தான் நம்மளுக்கு காரிய குரு. ஏன்னா பந்தத்துக்கும் மோட்சத்துக்குமே இந்த மனசே தான் காரணமாக இருக்குது. அதனால நமக்கு நல்ல வழியும் காமிச்சு தர முடியும், கெட்ட வழியும் காமிச்சு தர முடியும். நாம் கேட்குற வழி எதுவோ அதை நமக்கு காமிச்சு கொடுக்கும். குடிச்சிட்டு ரோட்டில் படுக்கணும் அப்படின்னாலும் அது அவர் விருப்பப்பட்டது. அதை அவருடைய மனம் அங்கே வழி நடத்தி காமிச்சு கொடுக்குது. நிலையங்களுக்கு போய் ஜபம் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கு அதே மனமே தான் காரணம். அது அவர் விருப்பப்பட்டது, மனம் அதற்கான வழியை காமிச்சு கொடுத்தது. அதனால் மனம் அப்படிங்கிறது உள்ளிலிருந்து வெளியில் நமக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்யும்போது அது உலகமாக காரிய குருவாக இருக்குது. அதே மனமானது அவனவனுக்குள்ளார அடங்கி உள்ளுக்குள்ளாரையே இருக்கும்போது அது உள்முக பயணத்தை நமக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய காரணமாக இருக்கக்கூடிய குருவாக இருக்கிறார். இவர் உள்ளுக்குள்ளார அடங்கி இருந்தால் மட்டுமே தான் ஆன்மீகத்தை சொல்லித்தரக்கூடிய ஒரு குருவாக இருக்க முடியும், புரோகிதராக இருக்க முடியும், ஈஸ்வரனை காட்டி கொடுப்பவராக இருக்க முடியும். எப்படின்னா நாம் ஒரு கோயில் கட்டி வச்சு அதில் ஒரு சிலையை பிரதிஷ்டை செஞ்சு அதுக்கு நெய்வேத்தியம்லாம் காமிக்கிறோம், ஆரத்தியெல்லாம் காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அது பார்த்தீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ளார ஒருத்தர் இருப்பார், புரோகிதர். அவர் தட்டில் அந்த ஆரத்தியை வச்சு அவர் அந்த சிலையை காமிச்சு கொடுப்பார். ஏன்னா அந்த கர்ப்ப கிரகங்கிறது, அந்த கருவறைங்கிறது இருட்டாக இருக்கும், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய பிம்பம் நமக்கு தெரியாது. அதனால் அவர் என்ன பண்ணுவார்னா, இதுதான் ஈஸ்வரன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு அடையாளமாக வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தில் அப்படி ஒரு சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த புரோகிதர் அந்த கருவறைக்குள்ளே போனால் மட்டும்தான் அவர் ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய குருவாக இருப்பார். அதே அவர் அந்த ஸ்தலத்தை விட்டு வெளியில் வந்துட்டார் அப்படின்னா, அந்த கர்ப்ப கிரகத்தை விட்டு வெளியில் வந்துட்டாருன்னா கோவிலில் இருக்கக்கூடிய மற்ற விவகாரங்களை பற்றி பார்த்துட்டு இருப்பார். பூக்கள் பறிக்கிறதோ, இல்லை சுத்தம் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்குறதோ, இல்லை வர்றவங்க கிட்ட ஆறுதலாக 4-5 வார்த்தைகளை பேசுகிறதோ, இப்படி ஏதாவது ஒரு வேலைகளை அவர் செஞ்சிட்ருப்பார். பிரசாதம் கொடுக்கறதாகட்டும்,
அப்போ அவருக்கு வெளி வேலைகள் அப்படிங்கிறது அந்த கர்ப்ப கிரகத்துலேருந்து வெளியில் வந்துட்டா அவருக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் போயிட்டு அவர் பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கும்போது சாமி நான் ஈஸ்வரனை பார்க்கணுன்னு சொன்னால் அதை உடனே அங்கேருந்து காமிச்சு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் உள்ளே போய் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு தான் போவார். அவர் அதே மாதிரி உள்ளே போயிட்டார் அப்படின்னா அவருக்கு வெளி வேலை எதுவுமே இல்லை, ஈஸ்வரனை காட்டி கொடுக்கறது மட்டும்தான் வேலையாக இருக்கும். இதே அடையாளம் தான் நமக்குள்ளாரையும் இருக்குது. இந்த மனமாக இருக்கக்கூடியவர் இந்த உலகமாக தன்னை விஸ்தாரப்படுத்திக்கிட்டு இங்கே குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும், நம்மளுடைய சொந்த ஆசா பாசங்களை பார்க்கணும்னு சொல்லி இந்த வெளி வேலைகளை செஞ்சிட்ருக்கிறார். இப்போ போய் அந்த மனசுக்கிட்ட கடவுள்னா யார், கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு போய் கேள்வி கேட்டோன்னு சொன்னால் அவருக்கு அந்த பதில் தெரியாது. ஏன்னா அவர் ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இல்லை. அவர் அடங்கிய மனமாக இப்போ இல்லை. அவர் வெளியில் வியாபித்து பந்தங்களில் ஈடுபடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். அதனால் அவர் பந்தத்துக்கு உண்டான விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கேட்டால் அதை சொல்லி கொடுப்பார். ஒரு வியாபாரத்தை எப்படி விஸ்தாரப்படுத்தணும் சொல்லி கொடுப்பார். ஒரு குடும்பத்தில் ஒரு அந்யோன்யத்தை எப்படி ஏற்படுத்தணும் கேட்டால் சொல்லி கொடுப்பார். அதனால் உலகம் சார்ந்த விஷயங்களை நம்மளுடைய மனம்கிட்ட இப்போ கேட்டால் அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். ஆனால் கடவுளை பற்றி கேட்டால் இப்போ அதனால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வேற ஒரு வேலையில் இருக்கிறார், வெளி வேலைகளில் இருக்கிறார். அதனால தான் சாமி என்ன சொல்கிறாருன்னா, அவனவனுக்கு அவனவனுடைய மனமே குருவாகுது, அதுவே மார்க்கத்தை காண்பித்து கொடுக்கக்கூடிய புரோகிதராக இருக்குது. ஆனால் ஒரு அண்டர்லைன் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி பிராக்கெட் பண்ண மாதிரி அடங்கிய மனமேன்னு சொல்லி அடுத்த ஸ்டெப்பாக சொல்லிட்டார். அந்த மனம் அடங்கிய நிலைமையில் இருக்கும் போது குருவாக இருக்குது. அப்போ மனம் எப்பொழுதுமே அது ஆன்மீகத்தை நமக்கு போதிக்கக்கூடிய ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய குருவாக இல்லை. அது எப்போ அடங்கி இருக்குதோ அந்த சமயத்தில் மாத்திரமே தான் அது புரோகிதராக ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்குது. எப்படி அந்த பூசாரி பிரசாதத்தை கொடுத்துட்டு கர்ப்ப பாத்திரத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வேலையை செய்வாரோ, அந்த தீபாராதனை காமிச்சு இதுதான் ஈஸ்வரனை காட்டி கொடுக்குறாரோ, அதே போல் இந்த மனமும் வெளி விவகாரங்களை விட்டுட்டு எப்போ உள்ளுக்குள்ளார போகுதோ, கர்ப்ப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த மனதனுடைய பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அதனுடைய ஸ்தானத்துக்கு எப்போ போகுதோ அப்போ அது ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய புரோகிதராக அங்கே இருக்க முடியும். அப்போ ஈஸ்வரனுடைய பிறப்பிடம் எது, ஈஸ்வரன் அடங்கி இருக்கக்கூடிய இடம் எது, அதாவது மனதனுடைய பிறப்பிடம் எது, மனமானது அடங்கி இருந்து ஈஸ்வரனை காட்டி கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதைத்தான் இந்த குரு தத்துவத்தில் சாமி விளக்குறார். மனதனுடைய இருப்பிடம் எது, அது இருதயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த இருதயம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா அது மார்பு பாகத்தில் நெஞ்சுக்குழியில் இருக்குது அப்படின்னு சொல்லி உலகம் தவறாக எண்ணி இருக்கும். அதை சாமி சித்தவேதத்தில் 2ஆம் அத்தியாயத்தில் அது நெஞ்சுக்குழியில் இருதயம் கிடையாது, அங்கே இதயம் தான் இருக்கே தவிர இருதயம் கிடையாது. இதயத்தினுடைய வேலை வேற, இருதயத்தினுடைய ஸ்தானம்ங்கிறது வேற. அந்த இருதயம் அப்படிங்கிறது மனதினுடைய உற்பத்தி ஸ்தானம், அது ஆகாசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இந்த மனமானது அடங்கிய நிலைமைக்கு போகும்போதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணி பாருங்கள், அது அங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் முதல்ல சொல்லியிருக்கக்கூடிய உதாரணம் என்ன அப்படின்னா, நாம் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து ஆலோசனை செய்யும் போது நம்மளுடைய கவனமும் கண்களும் எங்கே போகுதுன்னு பாருங்கிறார். அதுதான் மனதனுடைய உற்பத்தி ஸ்தானம்ங்கிறார். 2வது உதாரணமாக சாமி சொல்லும் போது, இந்த ஆகாசமாக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து தானே பிரகாசம் உற்பத்தி ஆகுது. அந்த பிரகாசம் எங்கிருந்து உற்பத்தி ஆகுதோ அந்த இடத்துல தான் இருதயமும் இருக்க முடியும். அதனால் பிரகாச சக்தி நம்ம உடம்புல எங்கே இருக்குதுன்னு பாருங்கிறார். எங்கிருந்து புறப்பட்டு வெளியில் போகுதுன்னு பாருங்கிறார். அவனவனுக்குள்ளார அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய சுழிமுனை இருக்குது. அந்த சுழிமுனையில் இருக்கக்கூடிய அக்னியினால தான் பிரகாசமானது புலன்கள் வழியாக வெளியில் போகுது. நாம் நினைக்கக்கூடிய மார்பு பாகத்தில் அந்த நெஞ்சுக்குழியில் இருதயம் இருக்கிறதா இருந்தால் அங்கே ஒரு வேளை அக்னி உண்டானா கூட நமக்கு அங்கிருந்து வெளியில் பிரவேசிக்கிறதுக்கு எந்த ஒரு துவாரங்களும் கிடையாது. எல்லா வெளி விஷயங்களை அறியக்கூடிய துவாரங்களும் முகத்தில் தான் இருக்குது, மார்பு பாகங்கள்லாம் கிடையாது. அதனால் அந்த பிரகாச சக்தியை எங்கிருந்து புறப்பட முடியும்னா முகத்திலிருந்து தான் புறப்பட முடியும். அதுவும் புருவ மத்தியத்திலிருந்து தான் புறப்பட முடியும். அந்த புருவ மத்தியத்துக்கு தான் அக்னி நேத்திரம்னு இன்னொரு பேர் இருக்குது. அந்த சூரியனாக அக்னி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிராணனானது இந்த கண்கள் வழியாக பிரவேசிக்கும் போது தான் பார்வை அடையுது. அதனால் பிரகாச சக்தி இருக்கக்கூடிய இடம் புருவ மத்தியம் அப்படிங்கிறதையும் ஒரு உதாரணமாக சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆகாசத்திலிருந்து சப்தங்கள் உண்டாகிறத கூட 3வது உதாரணமாக சாமி சொல்லியிருப்பார்.
சப்தம் உண்டாகிறது ஆகாசத்திலிருந்து. அந்த ஆகாசம் அப்படிங்கிறது புருவ மத்தியத்துக்கு மேல் இருக்கக்கூடிய சிரசு. அந்த ஆகாசத்தில் தான் இருதயமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியம் இருக்குது. அங்கிருந்து தான் சப்தமானது உண்டாகுது. எப்படி அப்படின்னா, அதுக்கு கீழே வந்து குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாகம் இருக்கும். நாம் எந்த வகையான சப்தம் எழுப்புறதா இருந்தாலும் அதுக்கு காரணம் அந்த குதம்ங்கிற துவாரம் தான். அந்த துவாரத்தில் ஏதாவது அடைப்பட்டு போச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் சப்திக்க முடியாது. சாமி சட்ட புஸ்தகங்களில் கூட சொல்லியிருப்பார், மூக்கு துவாரங்கள் வழியாக பொடியை உள்ளே இழுத்து எல்லாரும் அங்கே ஒரு இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்திக்கிறாங்க. அங்கே இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே ஏதாவது ஒரு கபம் அடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களால பேச முடியாமல் மூச்சு விட முடியாமல் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருப்பார். அப்போ பேச்சாக இருக்கக்கூடிய தொழில் அந்த எப்படி வார்த்தைகளை உச்சரிக்கணும் அப்படிங்கிறத வேணால் இந்த வாய் முடிவு பண்ணலாம். நாக்கு மேலேயும் கீழேயும் சுழண்டு அதை முடிவு பண்ணலாம். ஆனால் சப்தம், அந்த தொனி உண்டாகிற இடம் அப்படின்னு பார்த்தா அதனுடைய மூலம் அப்படிங்கிறது அந்த குதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகம்தான். அந்த குதம்ங்கிற பாகமானது அது ஆகாசத்துக்கு, அதாவது புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய இருதயமாக இருக்கக்கூடிய பாகத்துக்கு கீழே இருக்குது. அந்த புருவ மத்தியத்தில் இருக்கக்கூடிய அதிலிருந்து உண்டான சப்தமானது அது கீழ்முகமாக குதம் வழியாகத்தான் வியாபித்து வர்றதை நம்ம கவனிக்க முடியும். அதனால் இந்த உதாரணம் படியும் பார்த்திங்கன்னா சப்தம் உண்டாகிறதும் பிரகாசம் உண்டாகிறதும் நாம் ஒரு ஆலோசனை பண்ணக்கூடிய சமயத்தில் இந்த கவனமும் கண்களும் போகிறதும் புருவ மத்தியத்திலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அக்னி உண்டாகக்கூடிய இடத்தை பற்றி கூட சாமி சொல்லியிருப்பார். 4வது உதாரணமாக அது நம்மளுடைய வயிற்று பாகத்தில் தான் அக்னி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட உலகம் நினச்சிருக்கோம். அதுவும் தப்பு தான். அக்னி நேத்திரமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்தில் அக்னி இருக்கிறதுனால தான் அங்கே பிரகாசமானது வியாபித்து வெளியில் வருது அப்படிங்கிறதையும் அங்கே புரிய வச்சிருப்பார். அதனால் இந்த புலன்கள் வழியாக மனமாக இருக்கக்கூடிய சக்தியானது நம்மிலிருந்து வெளிமுகமாக வியாபித்து இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை பார்த்து கேட்டு அறிந்து தன்னுடைய சக்தி இழந்துக்கிட்டே இருக்குது. அதை எந்த வகையாக இழக்குது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு சாமி வந்து ஒரு விளக்கை வந்து உதாரணமாக வச்சுருப்பார். குத்து விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எரியறதுக்கு அந்த விளக்கு தண்டு வேணும். அதில் 5 முகத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய திரி அமர்வதற்கான துவாரங்கள் வேணும். அதில் அந்த குழி நடுவில் இருக்கக்கூடிய குழி பாகத்தில் எண்ணெயானது நிரப்பப்படணும். அந்த எண்ணெயால் நிரப்பப்பட்டால் மட்டும் போதுமான முடியாது. அந்த எல்லா துவாரங்களுக்கும் திரியினால இணைப்பு ஏற்படணும் அந்த எண்ணெயானது அங்கே கடத்தப்படுறதுக்கு. அப்புறமா தான் அக்னியானது அங்கே பற்ற வைக்கும் போது தொடர்ந்து எரியும். இந்த தீபமானது அணைஞ்சு போகணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று திரி முழுவதும் இல்லைனாலும் அதாவது அணைஞ்சு போயிடும். நேரடியாக அது எண்ணெயை எரிக்காது. அந்த எண்ணெயும் தீபத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு திரி அப்படிங்கிறது வேணும். திரி தீந்து போச்சு எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாலும் அங்கே அந்த தீபமானது அணைஞ்சு போயிடும். எண்ணெய் தீந்து போச்சு அப்படின்னு சொன்னாலும் அந்த திரி முழுவதும் எரிஞ்சு அதுவும் இல்லாமல் போயிடும். அப்போது இங்கே இந்த 2 விஷயம் வந்து ஆன்மாவாக இருக்கக்கூடிய தீபம் எரிவதற்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒன்று, அந்த உள்ளே இருக்கக்கூடிய எண்ணெய் தான் அங்கே ரொம்ப முக்கியம். அந்த எண்ணெயை இந்த புலன்கள் வழியாக கடத்தி உலகமாக பிரவேசிக்க செய்கிறது இந்த மனம். இது வெளியில் இருக்கக்கூடிய உலகம் சார்ந்த மாயை சார்ந்த விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி தான் இதை அவர் எரிய வச்சுட்டு இருக்கிறாரு. உள்ளேருந்து அந்த எண்ணெயை தீர்த்து அது எரிய வைக்கக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால் அந்த குத்து விளக்கு எப்படி நாம் ஏற்றி அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை நம்ம செலவழித்து வெளியில் இருக்கக்கூடிய பிரகாசத்தை உபயோகப்படுத்தி வெளி வேலைகள் செய்கிறோமோ அதே போல தான் அவனவனுக்குள்ளாரையும் இந்த உடம்பாக இருக்கக்கூடிய விளக்கில் கர்ப்பமாக இருக்கக்கூடிய வாயுவால் நிரப்பப்பட்ட எண்ணெயை நாம் என்ன பண்ணுறோம், திரி அப்படின்னு சொல்லக்கூடிய மனதை கொண்டு கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் அப்படிங்கிற 5 துவாரங்கள் வழியாக இதை நம்ம வெளியில் எளிய வச்சு அதையே நாம் தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம் இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை காணுவதற்காக. இது நமக்கு அவசியங்கிறதுனால தான் அதை செய்கிறோம். இப்போ உபஜீவனம் நமக்கு வேணும், குடும்பத்தை பார்க்கணும், நம்முடைய ஆசாபாசங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம இதை செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு அவசியங்கிறது நமக்கு தெரியும். நாம் எப்படி இப்போ வந்து லைட்டு வச்சுருக்குறோம், அது கூட கரண்ட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கிறோம், கரண்ட்டு பில் மிச்சமாகும். ராத்திரி எல்லாம் வந்து இந்த எல்லா ரூம்லேயும் லைட் எரிய வச்சுருந்தோம் அப்படின்னா உபயோகமே இல்லை. அந்த காலத்துலலாம் விளக்கு அணைச்சிருங்க தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வெளியில் வேலை இல்லைன்னு அர்த்தம். வெளி வேலை இல்லை அப்படின்னா அந்த விளக்கு எரிஞ்சு பலன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதில் அந்த தேவையில்லாமல் எண்ணெய் தீர்ந்துக்கிட்டே இருக்கும்.
ஆனால் அதே எண்ணெயை சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் அவர் ஒரு வேலை செஞ்சு தீர்த்துருப்பாரு, அது செலவாக தெரியாது. ஆனால் தூங்கும் போது அது சும்மா எரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அது அனாவசியம் அப்படின்னு சொல்லி அதை நம்ம என்ன பண்ணுறோம், அணைச்சிட்டு படுத்து தூங்கிடுறோம். மறுநாள் வந்து சாயங்காலம் மறுபடியும் அதே விளக்க திரும்பவும் திரிய கிள்ளி நுனையை கிள்ளி போட்டு திரும்ப பற்ற வச்சு அதை மறுபடியும் உபயோகப்படுத்தணும். இப்படி தேவையானப்போ மட்டும் இந்த எண்ணெயை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் ஃபுல்லாகவே 1 லிட்டர் எண்ணெய் போதும், ஒரு அப்ராக்சிமேட்டாக. ஆனால் தேவையில்லாதப்பவும் ராத்திரி ஃபுல்லாக சும்மாவே எரிய வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், அனாவசியமாக அதை செலவழிச்சுட்டே இருந்தோம்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 1 லிட்டர் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காவது 1 லிட்டர் தேவைப்படும். அப்போது நம்மளுடைய செலவுங்கிறது அதிகப்படியாக ஆகிறது எங்கே அப்படின்னா இந்த அனாவசியமான செலவுகளில் தான். ஒரு விளக்கில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெயினுடைய ஒரு ரூபாய் கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தீப எண்ணெய் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 200 ரூபாய்க்குள்ளே வரும். எனக்கு தெரியாது, ஸோ நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 200 ரூபாய்க்குள்ளே வருது அப்படின்னா அந்த 200 ரூபாயை மிச்சப்படுத்துறதுக்கு என்ன வழிங்கிறத யோசித்து நம்ம என்ன பண்ணுறோம், அனாவசியமாக எரியறதை தடுத்து வைக்கிறோம். அப்போ அந்த 200 ரூபாயை நம்ம இன்னொரு நாள் கூட எண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அக்கறை அவனவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனில் செலவு பண்ணுறதுல நம்ம காமிக்கிறது கிடையாது. இந்த ஜீவன் அனாவசியமாக வெளியில் போய் தீருதேங்கிறத பற்றி நம்ம கவலைப்படுறது கிடையாது. குடும்பத்துக்காக வேண்டி வேலைக்கு போயிட்டு வரோம், நமக்காக வேண்டி வெளியில் இருக்கக்கூடிய வேலைகளை செய்கிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய காலங்களில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்றைக்கி லீவாக இருக்குது, எங்கே போகலாம், என்ன படம் பார்க்கலாம், எந்த ஊருக்கு போகலாம், யாரை பார்க்கலான்னு சொல்லி நாமளாம் ஷெடியூலை போட்டு தேடிக்கிட்டே இருக்கிறோம். எந்த வேலையும் இல்லையா, பேசாமல் உட்காந்து ஜபம் பண்ணலாம், சக்தியை உள்ளுக்குள்ளாரே அடக்கி வைக்கிறதுக்கு ஏதாவது வழி பார்ப்போம் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு அந்த எண்ணெய் மேலே இருக்கக்கூடிய அக்கறை மாதிரி, அந்த எண்ணெயை ஒன்று செலவாகுதே அப்படிங்கிற அது மேலே காமிக்கக்கூடிய அக்கறை மாதிரி நம்மளுடைய ஜீவன் மேலேயே அந்த அக்கறை வரணும். உண்மையாகவே அந்த எண்ணெயை மேலே அக்கறைப்படுறோமோ இல்லையோ, ஆனால் நம்ம மேலே கண்டிப்பாக அக்கறைப்பட்டே ஆகணும். இப்போ எந்த வேலையும் இல்லையா, எந்த ப்ரோக்ராம் இல்லையா, சந்தோஷம், பேசாமல் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி உட்காரணும். நாமளாக வாலண்டியராக ஒரு ப்ரோக்ராமை போட்டுக்கிட்டு அதை செலவு பண்ணுறது தான் அனாவசியம்னு சொல்கிறது. அது எதோடு ஒப்பிட முடியும் அப்படின்னா, நாம் தூங்கினதுக்கப்புறமா அந்த விளக்கை எரிய வைக்கிறது எப்படி அது பிரயோஜனம் இல்லாத வேலையோ, அது மாதிரி தான் நம்முடைய உபஜீவன வாழ்க்கையை தாண்டி நாம் செய்யக்கூடிய, நாம் செலவு பண்ணக்கூடிய அந்த ஜீவனுடைய விரயமானது உபயோகம் இல்லாத விஷயம். அதை நாம் செய்யறதுக்கு தடுக்கணும், அந்த செயலை நாம் தடுக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் சாமி வந்து அடுத்த அத்தியாயத்தை வந்து எழுதுறாரு. புண்ணியம்னா என்ன, பாபம்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ அதை நம்ம நாளைக்கு கேள்வி பதில் செஷனாக இருக்கிறதுனால நம்ம நாளான்னைக்கு தொடர்ந்து அதை கவனிப்போம். இதுதான் நான் வந்து இந்த 2ஆம் அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய விஷயமா நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது. ஸோ வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்க. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். ஐயா ஆத்ம நமஸ்காரங்க. ஐயா ஆத்த நமஸ்காரங்க. ஐயா இன்னைக்கு எங்கள் ஏரியாவில் இந்த ஆடி கழிவாடின்னு சொல்லிட்டு மைக்கை வச்சுட்டு குழாய் செட்டு வச்சுட்டு ரொம்ப சவுண்டு, அதனால் ஓடியாந்துட்டேன் தூக்கிட்டு இந்த பக்கம். ஆமாம், ஓரத்தில் எங்கே சவுண்ட் இல்லாத இடத்துக்கு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கேங்க. அதனால் ராமச்சந்திர ஐயா ஸ்பீச்சை கூட பேச தான் கேட்க முடியும், சரியாக கேட்க முடியல. ஆமாம், சரி. இந்த கரெக்டாக ஐயா வந்து இந்த நமக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லை, ரெஸ்ட்டு கிடைக்குது, அந்த நேரத்தில் நம்ம அந்த மனசு வந்து ரைட்டு எதுவும் இல்லை உட்காந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் அனாவசியமாக வந்து சில இதில் நம்மளாக இழுத்து போடுவோம் அப்படிங்கிறத நல்லா தோல் உரிச்சு அப்பட்டமாக வந்து சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி அந்த விளக்கு ஜீவன் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமாக வந்து ஆலோசித்து இனி இருக்கக்கூடிய காலங்களில் வந்து எவ்வளோ நம்ம நுட்பமாகவும் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறத வந்து உங்களோட தெளிவான உரைகள் மூலம் உணர்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷங்க. ஆத்ம நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா?
ஆமாங்க, ஒன்றும் யாரும் ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. ஓகேங்க. ப்ளீஸ். சரிங்க. அப்போ நாம இந்த உபதேசத்தை வாங்கும்போது நாம செஞ்சு கொடுத்துருக்கக்கூடிய சத்திய வாசகத்தை என்னைக்கும் மறக்காம, இந்த மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நாம சத்தியத்துக்கு விரோதமாகாமல் இருக்கிறது தான் நாம இந்த மோட்சம்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை அடையிறதுக்கான ஒரு வழி. அதுதான் அந்த உள்முக மார்க்கத்தில் நாம பயணிக்கிறதுக்கான வழி. நாம் இப்போ ராமச்சந்திரனையை சொன்னபடி சித்த விதையை வாங்கிட்டு சித்த வித்தியார்த்திகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பார்த்து ஆத்ம நமஸ்காரம் சொல்லிட்டு சாமி சொன்ன சட்டங்களை மேலோட்டமாக கடைபிடிச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கும் போது ஜபம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது ஆன்மீகத்துக்கான பாதை கிடையாது. உண்மையாகவே ஆன்மீகத்துக்கான பாதை அப்படிங்கிறது அது உள்ளுக்குள்ளார இருக்குது. நம்ம வெளியில் வந்துட்டு ஆன்மீகத்துக்கான பாதையில் இருக்கிறோம்னு சொல்லவே முடியாது. அப்போ உள்ளுக்குள்ளார இருக்கிறவனால வெளி விவகாரங்களை விட்டவனாக தான் இருப்பான். வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி நாம் வெளியிலேருந்து வரும்போது செருப்பை கூட வெளியில் விட்டு தான் உள்ளே வரோம். இந்த மாதிரி எல்லா விவகாரத்தையும் வெளியிலேயே விட்டு உள்ளுக்குள்ளே போகிறவனாக தான் இருப்பான். அப்போ உள்முகத்தில் அந்த நிஷ்டையில் இருக்கக்கூடிய நிலைமையில மட்டும்தான் நாம் உள்முக பயணத்தில் இருக்கிறோம். அப்பொழுது மட்டும்தான் நம்ம ஆன்மீகத்தில் இருக்கிறோம். அப்பொழுது மட்டும்தான் நம்ம ஈஸ்வரரை தரிசிக்கிறதுக்கான அந்த பயணத்தில் இருக்கிறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இன்னைக்கு எவ்வளோ நேரம் நாம் ஈஸ்வரனை தரிசிக்கிறதுக்கான பயணத்தில் இருந்தோம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டியதாக இருக்குது. அந்த பயணம் நமக்கு கிடைக்கிறதுக்கு அந்த சமீரனுங்கிற கதி நமக்கு வேணும். நம்ம வெறுமனே இப்போ நான் உள்ளே போயிடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போக முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஜீவசக்தி இப்போ வெளிமுகமாக போயிட்டு இருக்குது, அது கீழ்கதி அடைஞ்சு போயிட்டு இருக்குது. இந்த கதி ஆனது மாற்றம் அடையும் போது தான் நம்ம உள்முகத்துக்குள்ளே போக முடியும். அப்படி தான் தூங்கும் போது கதி மாற்றம் அடைஞ்சதுனால தான் நம்ம உள்ளுக்குள்ளார மனமானது அடங்கி போகுது. ஆலோசனை பண்ணுகிற நேரத்துலையும் கூட அந்த மனமானது விருப்பப்பட்டதுனால தான் அது உள்ளுக்குள்ளார போகுது. சமயோக சமயத்தில் கூட எந்த ஒரு வேலைகளையும் ஈடுபடாமல் எந்த ஒரு சிந்தனைகளையும் ஈடுபடாமல் அது ஒரே நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணம், அது ஜீவனோடு சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அந்த உள்ளுக்குள்ளாரே மேலும் கீழும் கதி நடனம் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சாமி சொல்றார். அப்போ இந்த உள்ளுக்குள்ளார நடக்கக்கூடிய சமீரன்னு சொல்லக்கூடிய அந்த கதியினுடைய நடனம் நமக்குள்ளார எப்போ வருதோ அப்பொழுது மட்டுமே நம்ம உள்முக பயணத்தில் இருக்கிறவர்களாக இருக்க முடியும். அதை நம்ம எப்போவுமே நினைவிலே வச்சிருந்து அந்த கதி நமக்குள்ளார கிடைக்கிறதுக்கான வழிவகையை நம்ம தொடர்ந்து முயற்சியில் இருந்து அபியாசம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மேலையும் கீழையும் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் அதை நிறைவேற்றுறதுக்கான முயற்சியில் இருந்தால் தான் அந்த சமீரனுங்கிற கதி கிடைக்கும்னு சாமி சொல்கிறார். அந்த சமீரனுங்கிற கதி கிடைச்சாதான் இப்போ நம்ம முன்னாடி சொன்ன இந்த சத்தியவாசகத்தையும் நம்மளால் காப்பாற்ற முடியும். அது வரைக்கும் அது இந்த சத்தியவாசகத்தை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்கிறவர்களாக தான் இருக்க முடியும். அதனால் எப்படியாவது இந்த சமீரனுங்கிற கதியை அடைய பெறுவதற்கான ஒரு நிலைமைங்கிறது நமக்கு வேணும். அதை நம்ம சாமி 4ஆம் அத்தியாயத்தில் கூட அதனுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத கூட சொல்லியிருப்பார். இந்த செத்து போகிற சமயத்தில் ஒருத்தருடைய அந்த கஷ்டமானது எவ்வளோ நரக வேதனையாக இருக்குது. அவர் முன்னமே அந்த கதியை அபியாசம் செய்திருந்தால், அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை அவர் அபியாசம் செய்திருந்தால் இந்த நரக அவஸ்தையை அனுபவிப்பதற்கோ செத்து போவதற்கோ இடம் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாம் செத்து போகிறதுக்கு முன்னாடியே நமக்குள்ளார இருக்கக்கூடிய சத்தாக இருக்கக்கூடிய ஜீவன் தீர்ந்து போவதற்கு முன்னாடியே நாம் அந்த கதியை கண்டுபிடிச்சாகணும். அது நமக்குள்ளார மேலும் கீழும் நடத்தி அதை தெரிஞ்சுக்கிட்டாகணும். இல்லைன்னா நாம் செத்து போகிறதுங்கிறது உறுதியாகத்தான் இருக்குது. அதனால யாருக்கெல்லாம் அந்த சமீரனுங்கிற கதி ஏற்பட்டிருக்குதோ அவங்க எல்லாருமே தப்பிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களுடைய ஜீவனானது அது உள்ளுக்குள்ளாரே அடங்கி போகும், அது செத்து போகாது. ஏன்னா அது உள்முக பயணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, உள் மார்க்கத்தை அதை புரிஞ்சுக்கிச்சுன்னு அர்த்தம். அந்த கதி கிடைக்காதவங்க நிச்சயமாக அந்த உள் மார்க்கத்தை தெரிஞ்சுக்காதவங்க, உள்முக பயணத்தில் பயணிக்காதவங்க, அவங்களால நிச்சயமாக ஈஸ்வரனுடைய நிலைமையை அடைகிறதுக்கோ அந்த உள்ளுக்குள்ளாரே தன்னுடைய ஜீவ ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கோ வாய்ப்பில்லாத நிலைமை தான் ஏற்படும். ஸோ நமக்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அப்படின்னா நாம் எந்த ஒரு வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் கதியை அபியாசம் செஞ்சு அந்த சமீரனுங்கிற கதியை வர வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கணும் அப்படிங்கிறத நாம் எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.